வணக்கம். இன்னைக்கு நம்ம கோல்டு மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ கோல்டுடைய சில டவுட்ஸ் நெறையா வாட்ஸ்அப்ல எனக்கு சில வீடியோஸ்லாம் அனுப்பிச்சிருந்தீங்க. சிஎன்பிசிஸோட வீடியோஸ் இதெல்லாம் அனுப்பிச்சிருந்தீங்க. ஏன் ரிப்பீட்டடா எல்லாம் ஒரே வீடியோ அனுப்பிச்சீங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. மேபி ஏதாவது ஒரு யூடியூப்ஸ்லயோ அல்லது வேற எதுலயோ உங்களுக்கு அது ஷேர் ஆயிடுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இப்போ கோல்டுக்கான ஒரு சார்ட் மார்னிங் நாங்க போஸ்ட் பண்ணோம். ஸோ இது நெறைய பேருக்கு புரியாது. அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கோல்டுடைய அடுத்த மூவ் அப்படிங்கிறது என்னவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ஸிங் தான். இதுல மாறும். இதுல மாறும். எங்கெல்லாம் இந்த மாற்றங்கள் நடந்தது அப்படி இதை பத்தியும் நம்ம இந்த வீடியோடைய மிடில்ல பேசுவோம். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ கமெண்ட் பண்ணுங்க. வேற வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கோல்டோடைய ஒரு பிக் வியூ அப்படின்னு நம்ம ஒன்று பார்க்கலாம். ஸோ ஒரு பிக் வியூ என்ன அப்படின்னு பார்க்கும்போது நான் ஒரு மந்த்துக்கு போகிறேன். ஸோ ஒரு மந்த்லேருந்து நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ப்ரைஸ் நார்மலாக ஒரு ₹100 $100 இருந்த ப்ரைஸ் அவுன்ஸில் இப்போ நமக்கு கிட்டத்தட்ட 4500 பக்கத்தில் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது நமக்கு வேவ் பிரகாரம் இந்த டாப் அப்படிங்கிறது நமக்கு ஒரு வேவ். இது செகண்ட் வேவ். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஏபிசி நடந்திருக்கும். ஸோ இங்கே 1 2 3 4 5 நமக்கு நடந்திருக்கும். ரைட். இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு தேர்ட் வேவ் முடிஞ்சு ஃபோர்த் முடிஞ்சு ஃபிஃப்த் முடியுது. ஸோ இந்த மாதிரி டைமில் மார்க்கெட் கோல்டு இனிமேல் பெருசாக மேலே ஏறாது அப்படின்னு ஒரு கால்குலேஷன் வந்துச்சு. அப்போ இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டடாக நமக்கு ஒரு வேவாக நம்ம கன்சிடர் பண்ணணும் எக்ஸ்டெண்டட் வேவில். ஸோ இது ஃபர்ஸ்ட் வேவாக வந்துருச்சு. இப்போ இது செகண்ட் வேவ். இப்போ நமக்கு நடந்துட்டு இருக்கிறது தேர்ட் வேவ். இந்த தேர்ட் வேவ் அப்படிங்கிறது என்ன? நிறைய பேருக்கு வேவ்னா என்னன்னு தெரியாதுங்கும் போது இந்த தேர்ட் வேவை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த தேர்ட் வேவ் தான் இருக்கிறதுலே பெரிய வேவாக மேக்சிமம் டைம் அமையும். சம்டைம்ஸ் 5 கிடைக்கும். பெரும்பாலும் ஒரு பெரிய ரேலி இருக்கு, ஒரு பெரிய மூவ் இருக்கு, ஒரு பெரிய கேண்டில்ஸ் ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இப்படி மேலே ஏறிட்டே இருக்குன்னா அந்த இடங்கள்ல எல்லாம் நமக்கு தேர்ட் வேவ் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கும். ஸோ இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்சு இது ஏபிசி கரெக்ஷன் முடிஞ்சு செகண்ட் வேவ் நமக்கு இங்கே தேர்ட் வேவ் வருது. ஸோ இந்த தேர்ட் வேவ்ல பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட், இது அதுக்குள்ள செகண்ட், இப்போ நம்ம இதில் 3ல இருக்கோம். ரைட். இப்போ இது மந்த் சார்ட். அப்போ நம்ம இந்த இடத்துல ஏன் இவ்வளோ மார்க்கெட் அக்ரெசிவாக இருக்குன்னா இந்த தேர்ட் வேனால தான் நமக்கு இவ்வளோ அக்ரெசிவ்னஸ் மார்க்கெட்டில் இருக்குது. இது கிட்டத்தட்ட செப்டம்பர்லேருந்து நமக்கு இந்த வேவ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. செப்டம்பர் 22லேருந்து இந்த வேவ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ப்ரைஸில் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம வீக் சார்ட் போயிடலாம். நம்ம வீக் சார்ட் போனோம் அப்படின்னா இந்த இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். நமக்கு இந்த ஏரியாலேருந்து தான் நமக்கு மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதில் என்ன நடந்துட்டு இருக்கு? அந்த தேர்ட் வேவ்க்குள்ள அண்ட் ஃபிஃப்த் ரன்னிங்ல இருக்கு. அப்படின்னா இந்த தேர்ட் வேவ் முடிய போகுது. இன்னும் ஷார்ட் பீரியட்ல இந்த தேர்ட் வேவ் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2000லேருந்து மார்க்கெட் 3500 1500 பாயிண்ட் மார்க்கெட் ஏறி இருக்கு. இப்போ கீழே நமக்கு அதே லெவல் ஒரு 1200 பாயிண்ட்ல இருந்து ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 5000 பாயிண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கான கண்டிப்பாக இருக்கு. மார்க்கெட்டில் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஸோ இப்போ ப்ரைஸ் நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்த் வேவ் எண்டில் இருக்கும். இந்த ஃபிஃப்த் வேவ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மே 25 இந்த வருஷத்துடைய மே 25ல நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுடைய இந்த வேவ் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. இங்கேருந்து ஸ்டார்ட் அப் ஆக ஆரம்பிக்குது. ஜூன் ஜூலைல நமக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதில் 1 2 3 4 அண்ட் ஃபிஃப்த் வேவ் நடந்துட்டு இருக்கு. அப்போ நமக்கு இந்த பர்டிகுலர் ஏரியாவிலேருந்து அக்டோபர் 28லேருந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னா அந்த ஃபிஃப்த் வேவ் எண்டிங் ஸ்ட்ரக்சர் நமக்கு இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த தேர்ட் வேவ் நான் சொல்லும்போது பாருங்க இதெல்லாம் ரொம்ப அக்ரஸிவான மூவ்மெண்ட்டாக இருக்கும். எப்பயுமே தேர்ட் வேவ் எப்பயுமே அக்ரஸிவான மூவ்மெண்ட்ல தான் நமக்கு மார்க்கெட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு 4 ஹவரை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, நம்ம ஒரு 4 ஹவர் சார்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த 4 ஹவரில் பாருங்க நமக்கு இங்கேருந்து அந்த வேவ் ஸ்டார்ட் ஆகுது. நான் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் மார்க்கெட் கீழே வரும்போதும் நான் சொன்னேன் இது ஏபிசியாக அமையலாம்.
அதுக்கு தான் சான்சஸ் அதிகமா இருக்கும். ஆனா வந்து நீங்க Telegramலயோ, வேற எதுலயாவது ஒண்ணு போய் பார்க்கும்பொழுது, உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுல்லாவே வந்து நமக்கு கரெக்ஷன் மோட்ல இது ஃபுல்லா ஏ, இங்க பி நடக்க போது. கீழ சி வந்தோனே மார்க்கெட் மேல போகும்னு சொன்னாங்க. பட் இப்ப மார்க்கெட் மேல போயிட்டுருக்கு. ரீசன் வந்து அதுதான். ஸோ அந்த வேவ் அனாலிசிஸ் அப்ப சில இடங்கள்ல மார்க்கெட் மாறும் பொழுது எல்லாமே உங்களுக்கு மாறும். இதுல வந்து நான் இந்த மாரி டாட்ஸ் வச்சிருக்கிறது முக்கியமான வேவ் ஸ்விங் பாயிண்ட்ஸ். ஸோ இதுல வந்து ஏ, பி அண்ட் சி முடிஞ்சு இந்த 4த் வேவ மார்க்கெட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நம்ம மேக்ஸிமம் ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் மட்டும் எதிர்பார்த்தோமே தவிர, லாங் டேர்ம்ல பைல தான் இருக்கிறோம். இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த 5த் எண்டிங் வேவ், இந்த வேவ் தான் எண்ட் ஆக போகுது. 5த் வேவ். அதுல ஏ 1 முடிஞ்சு, ஏபிசி முடிஞ்சு, 2 முடிஞ்சு, இப்ப 3rd வேவ் இருக்கு. இன்னும் நமக்கு என்ன நடக்கும்? அப்கமிங்ல என்ன நடக்கணும்? அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க, பிரைஸ் வந்து இங்க இருந்து இந்த 3rd வேவ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரவுண்ட் பண்ணது. இங்க இருந்து நமக்கு ஒரு 4th வேவ் வரும். வந்துட்டு மார்க்கெட் 5th வேவ எண்ட் ஆகும். ஓகேங்களா? அப்பதான் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் இந்த டோட்டல் மூவ் அப்படிங்கிறது வந்து ஹோல்ட் ஆகிறதுக்கு பாசிபிள்ஸ் நிறையா இருக்கும். ஸோ $10,000 யூஎஸ்டி வந்து கோல்டு போகுமா அப்படின்னா போகும். எப்போ போகும்? நம்ம மந்த்தில் வந்து பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ 3rd வேவ் நடந்துட்டு இருக்கு. ஒரு கரெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஃபியூச்சரில் இன்னும் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ கழிச்சு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து 10,000க்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அந்த 5th வே எண்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் நம்ம அவ்வளோ தூரம் எதிர்பார்க்க வேண்டாம். இந்த 26 அப்படிங்கிறது வந்து நமக்கு எவ்வளோ நடக்கும், எவ்வளோ தூரம் நடக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அதில் வந்து ஒரு மேஜர் ஸ்விங் பாயிண்ட்ஸை மட்டும் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். ஓகே, நான் சார்ட்டை இந்த சைஸ் வச்சுக்கிறேன். ஸோ இந்த சார்ட்டோடைய சைஸ் வச்சு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போடுறேன். இப்போ இந்த லைன் வந்து நான் வந்து ஒரு ரெட் கலர் லைன்ல போடுறேன் பாருங்க. 1, 2, 3, 4 அண்ட் 5. ஓகே, ஸோ இதுதான் நம்ம அடுத்த மூமெண்ட், கோல்டோடைய மூமெண்ட் மேக்சிமம் இப்படி நடக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. இப்போ இந்த இந்த செஷனுக்குள்ள நமக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, கரண்ட் சினாரியோ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா 1, 2, 3, 4, 5 அப்படின்னு முடியும். நான் வந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன், மார்க்கெட் 4,550 600 கிட்ட ஒரு வரும்பொழுது மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். முதல்ல நம்ம அதை பார்ப்போம் அப்படின்னு. அதுக்கு ரீசன் வந்து இந்த 3rd வேவ் எண்ட் ஆகிறதுக்கான இடம் அப்படிங்கிறது அங்கதான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10%, 9% மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆச்சு. கரெக்டான மார்க்கெட் இப்ப கிட்டத்தட்ட 4,600க்கு பிரைஸ் போகுது அப்படின்னா நமக்கு வந்து 16%க்கு மேல மார்க்கெட் வந்து கெயின் ஆயிடுக்கும். ரைட்டுங்களா? இப்ப இந்த இடத்துல மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால், இதுல வந்து எக்ஸாக்டா இந்த ரேட் நம்ம சொல்ல முடியாது. ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். திடீர்னு மார்க்கெட் வந்து எக்கனாமிக் மூவ்மெண்ட்ல இன்னும் ஒரு 100 பாயிண்ட் முன்னாடியும் போலாம். இல்ல இப்ப ஆல்ரெடி 500 பக்கமா வந்துருச்சு. திருப்பி இதை போய் டெஸ்ட் பண்ணோடனே மார்க்கெட் இந்த கரெக்ஷன் 4th கரெக்ஷன் நமக்கு கொடுக்கறதுக்கு பாசிபிள்ஸும் பிரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இங்க இருந்து ஒரு ஷார்ட் கரெக்ஷன் வந்து இங்க முடிக்கும். இந்த இடத்துல 4,600 மார்க்கெட் நியரஸ்ட் வரணும். 700க்கும் போகலாம். ஓகே, மேல வந்து நமக்கு லெவல்ஸ் கிடையாது. அதனால வந்து நம்ம அஷ்யூம் லெவலாக தான் வைக்க முடியும். இதே மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் ஆச்சுன்னா எங்கெல்லாம் மார்க்கெட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்னு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். பட் அந்த மேலே போகக்கூடிய மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து அஷ்யூம் லெவல் தான் வைக்கிறோம். ஸோ நம்ம வைக்கிறது ஒரு 550லேருந்து 600 மார்க்கெட் வந்து நல்லா ரீச் பண்ணதுக்கு அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் நமக்கு இந்த 3rd வேவ் எண்ட் ஆகி நமக்கு 4th வேவ் இங்கே நடக்கும். இந்த 4th வேவ் நாங்கள் மினிமம் எதிர்பார்க்கறது 4,200க்கு 200 ஆர் 250 லெவல் வரைக்கும் மார்க்கெட் வரணும். அதாவது இந்த ஹைல இருந்து ஒரு 7 to 8% மார்க்கெட் கரெக்ட் ஆகும். ஒருவேளை அந்த கரெக்ஷன் நடக்கல, பெருசா நடக்கலனாலும் 4% நியரஸ்ட் 4 to 5% கரெக்ட் ஆகும் போதே உங்களுக்கு 4,400 மார்க்கெட் ரீச் பண்ணும். அப்ப நம்ம இந்த லெவல் மார்க்கெட் ரீச் ஆகும்போது நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா ஒரு கரெக்ஷன், ஒரு 4 to 5% கரெக்ஷனோ அல்லது நம்ம ஒரு 8% கரெக்ஷனோ 7 to 8% கரெக்ஷனையோ நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். திருப்பி இங்க எடுக்கக்கூடிய
இந்த சப்போர்ட் லெவல் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க எதிர்பார்க்கக்கூடிய 5200 அண்ட் எபோவ், அதாவது மேலங்கும்போது ஒரு 500 வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகும்னா மேலே போக வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துக்கு வரும் பொழுது நம்ம வந்து எக்கனாமிக்கலா மார்க்கெட்ல பார்க்கும்போது கோல்டை ஏன் இந்த கட்டுப்படுத்த முடியாம மேலே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து எந்த ஒரு கரன்சியும் ஸ்ட்ராங்கா இப்போ நமக்கு இல்லை. எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுறதுக்கு யோசிக்கிறாங்க. ஒரு பாயிண்ட், இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கறது இந்த 5000க்கு பக்கமாக மார்க்கெட் போகும்போது யுஎஸ் உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கோல்டோடைய ரேட் அந்த கரெக்ஷன் தேர்ட் வேவ் முடிஞ்சு ஃபோர்த்து கரெக்ஷனுக்குள்ளே வரும். அந்த ஃபோர்த்து கரெக்ஷன் வரும்போது மினிமம் 3400லேருந்து 500 வரைக்குமோ அல்லது 3200 வரைக்குமோ கூட கரெக்ட் ஆகலாம். ஆனால் ஸ்லோ கரெக்ஷனாக தான் மார்க்கெட்டில் இருக்கும். ரைட். ஸோ இப்போ நம்ம 5000 போகுமா போகாதா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வந்து இதுதான். மார்க்கெட் இங்கே கரெக்ட் ஆகும் பொழுது நம்ம ஒன்று இந்த சப்போர்ட் லெவல்லையோ இந்த சப்போர்ட் லெவல்லையோ எடுக்கும்போது தான் அது அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு 19%, இங்கேருந்து ஒரு 19 to 21% மார்க்கெட் ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிள்ஸ் நிறையா இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நாங்கள் வந்து கோல்டில் எதிர்பார்க்குற வியூ. கரண்ட்டில் இப்போ இதெல்லாமே நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல இப்போ தேர்ட் முடிஞ்சு ஒரு சின்ன ஃபோர்த் வந்து இந்த ஏரியாவில் 4550 ஆல்மோஸ்ட் 500க்கு மேலே வந்துருச்சு. இருந்தாலும் 600க்குள்ள அல்லது ப்ளஸ் ஒரு 100.700 வரைக்கும் கூட மார்க்கெட் ஃபோர்ஸ் கொடுக்கலாம். அங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் கீழே கண்டிப்பாக கரெக்ட் ஆகும். இங்கே கரெக்ஷன் ஆகி இந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுக்கும்போது ஓகே, ரொம்ப லீஸ்ட் கரெக்ஷனாக இருந்தால் 4400க்கு கீழே வரும். நல்லா கரெக்ட் ஆச்சுன்னா 4200 கிட்ட வரும். இந்த 4200க்கு வரலாமா அப்படின்னா நீங்கள் வந்து டெக்னிக்கலாக இது வந்து நம்ம வந்து சொல்லிட்டு இருந்த இடம் 3 டிரைவ் பேட்டர்னில் மார்க்கெட் வந்து மேலே போகும்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த 3 டிரைவ் பேட்டர்னு கிட்ட தான் இந்த கரெக்ஷன் முடிஞ்சு சப்போர்ட் எடுக்க மார்க்கெட் வரும். திருப்பி இங்கேருந்து இன்னொரு ரேலி எடுக்கிறதுக்கு பாசிபிள்ஸ் இருக்கும். நீங்கள் வேவ் அனலைசிஸ் போடல, நான் வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா இங்கே தான் வந்து மேலே கொஞ்சம் போயிட்டு கீழே வரும்போது மார்க்கெட் வரும். ஸோ அதனால தான் ஷார்ட்டான செல்லிங்கும் லாங்கான பையிங் எடுங்க அப்படின்னு சொன்னோம். இந்த ட்ரையாங்கிளாக உடைச்சிட்டு மார்க்கெட் வந்து மேலே ப்ரெஷர் பண்ணிட்டு தான் இருக்குது. ரைட். இப்போ நமக்கு ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இங்கே வந்து இப்போ ஒரு ஷார்ட் கரெக்ட் ஆகும். கரெக்ட் ஆகி திருப்பி மார்க்கெட் மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டா ஒரு கரெக்ஷனை நம்ம இங்கே எதிர்பார்க்கலாம். வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த லெவல்ஸ் வந்தோடனே கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு ப்ரைஸை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பேட்டர்ன்ஸோ ஏதோ ஸ்ட்ரெச்சஸோ நீங்கள் பார்க்கக்கூடியதை யூஸ் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது மஸ்ட். இப்போ நம்ம அந்த வேவ் கவுண்ட் போடுறதுக்கே வந்து ரீசன் என்ன அப்படின்னா, இங்கேருந்து இவ்வளோ தூரம் அடுத்த மூமெண்ட் வரும்போது இங்கே ஒரு கரெக்ஷன் வரலாம், நம்ம ஒரு கெஸ் தான் பண்ணுறோம். வேவில் நம்ம என்ட்ரி எடுக்கிறது இல்லை. என்ட்ரி வந்து அது வந்து மார்க்கெட்டுடைய டைரக்ஷனுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுறோம். அந்த இடத்துல நம்ம வந்து மல்டிபிள் சர்வே பண்ணி நம்ம வந்து எதிர்பார்க்கணும். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் மார்க்கெட்டில் வந்து 4420 வரைக்கும் கரெக்ட் ஆகிட்டு மினிமம் கரெக்ஷன் அல்லது 380 இந்த 2 பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் கரெக்ட் ஆகிட்டு மேலே போகணும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் 430க்கு வந்துட்டு மார்க்கெட் மேலே போயிடுச்சு. அப்போ அந்த 10 பாயிண்ட் வரல. அதே தான் சொல்கிறோம். ஸோ மார்க்கெட் வந்து ரொம்ப அக்ரெசிவ்ல இருக்கும்போது ரொம்ப டீப் கரெக்ஷன் ஆகணுங்கிற அவசியம் இருக்காது. லைட்டாக கொஞ்சம் மார்க்கெட் எதிர்பார்க்கறதுக்கு லெவலுக்கு பக்கத்தில் வரும். அதனால எல்லா லெவல்ஸுமே நீங்கள் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸில் தான் ஒரு 10லேருந்து 20 பாயிண்ட் ஆட் பண்ணி தான் நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நாங்கள் எதிர்பார்க்குற கோல்டோடைய வியூ இது எதுக்காக கொடுக்குறோன்னா, நிறையா வந்து மார்க்கெட் மேலே போகும்போது அடுத்தடுத்தது வேறு வேறு லெவல்ஸ் சொல்லுவாங்க. நிறையா சொல்லும் பொழுது உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வராமல் இந்த கவுண்ட்டை இப்போ நீங்கள் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது பிரகாரம் நடக்கும்போது நீங்கள் அடுத்தடுத்த மூமெண்ட்டையும் மார்க்கெட்டில் ப்ரிடிக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணிக்கோங்க. அப்பப்போ நம்ம வந்து வீடியோஸ் ரெகுலராக வரப்போகுது. ஏன்னா நாளைக்கு மார்க்கெட் வந்து ஷட் டவுன். ஸோ அதனால் வந்து ஓவர் நைட் பொசிஷன்ஸை ஹேண்டில் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணி உங்களுக்கு வந்து புக் பண்ண முடிஞ்சால் புக் பண்ணுங்கள். இல்லை கொஞ்சம் வந்து சரியான ப்ராஃபிட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஹெட்ஜிங் மாதிரி பண்ணிவிட்டு மண்டே உங்களுக்கு ஃப்ரைடே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஷட் டவுன் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி ஏர்லியராகவே மார்க்கெட் க்ளோசிங்ஸ் நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது.
ஓகேங்களா? ஷட் டவுன் வந்து ஏர்லியரா சில புரோக்கர்ஸ் வந்து பண்ணிடுவாங்க. ஈவினிங் ஒரு 8 அந்த மாரி டைம்லயே வந்து ஷட் டவுன்ஸ் வந்து நடக்க வாய்ப்புகள் இருக்கும். மண்டே ஃப்ரைடே ஓப்பன் ஆயிடும். திருப்பி மண்டே, டியூஸ்டே இருக்கும். வெட்னஸ்டே இதே மாரி ஏர்லியர் குளோஸ் இருக்கும். அடுத்த வாரம் வியாழக்கிழமை நமக்கு ஃபுல்லாவே நியூ இயருக்காக ஷட் டவுன் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி வெள்ளிக்கிழமை தான் திருப்பி ஓப்பன்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இந்த மாரி இயர்லி இந்த மாரி ஒரு கன்டின்யூ ஹாலிடேஸ் அப்படிங்கிறது இந்த டிசம்பர் லாஸ்ட் 2 வீக்ஸ்ல வரும். அதனால ஷார்ட்டா ட்ரேட் பண்ணிக்கங்க. டக் டக்குன்னு புக் பண்ணிக்கங்க. மார்க்கெட் ஒரு ஷார்ட் கரெக்ஷன் தான் வரும். அதுக்கப்புறம் திருப்பி ரேலி தான் ஆகப்போகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்ககிட்ட அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும், வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணிட்டு கால் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு கைட் பண்றோம். தேங்க் யூ.